ஒரு ரோபஸ்ட், அதே டைம் ஒரு டிரான்ஸ்பரண்ட், லீக் ப்ரூஃப் எக்ஸாமினேஷன் நடத்தணுங்கிறது தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு. குறிப்பாக யூத், சில்ட்ரன், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் நம்ம எழுதுறோம். டிரான்ஸ்பரன்சினா என்னன்னா, நம்ம வந்து ஒரு 90 மார்க் நமக்கு வருதுன்னா ஏன் அந்த 90 மார்க் வந்திருக்கு, எப்படி எவாலுவேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரன்சி தேவைப்படுது. அதே டைம் எல்லா எக்ஸாமினேஷனும் இப்போ காம்படிட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். நல்ல லீக் ப்ரூஃபா இருக்கணும் கொஸ்டின் பேப்பர், அதே டைம் அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இதுதான் ரெண்டும் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இதுக்கு எப்படி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பா இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் வந்து ஜேஇ 1985 எழுதுறது 5000 பசங்க எழுதினாங்க. இன்னைக்கு 1.5 மில்லியன் பீப்புள் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ்பயர் பண்றாங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஐஐடிக்கோ ஒரு இதுக்கு அட்மிஷனுக்கு அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. குறிப்பா இப்போ வந்த ஆல் இண்டியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன்ல நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 30% தாண்டி இருக்கு இந்தியா பொறுத்தவரை. அதாவது 70-100 ஸ்டூடெண்ட்ஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் வராங்க. அதனால இந்த ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இது பார்த்தா ஒரு 25-26 இருந்தது, இப்போ 30 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய குழந்தைகள் இனிமே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வர போறாங்க. அவங்களுக்கு அதனால இந்த எக்ஸாமினேஷன் நிறைய ஸ்கேல் ஆகி செய்யணும். இதற்கு வந்து நம்ம ஜேஇயோட ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா 1985 வருஷம் அந்த டைம்ல இட் வாஸ் பென் அண்ட் பேப்பர், சப்ஜெக்டிவா இருந்தது. 5000 பேர் தான் எல்லாரும் கரெக்ட் பண்ண முடிஞ்சது. அதை தாண்டி அது வந்து ஒரு 50,000 அந்த லெவல் வரது மேனுவலா கரெக்ட் பண்ணுறது அந்த குறுகிய காலகட்டத்தில் முடியல. ஒரு மாசத்துக்குள்ள ரிசல்ட் கொடுக்கணுங்கிற போது அப்ப நம்ம ஆப்டிக்கல் ஓஆர்எஸ் டெக்னாலஜியை ஐஐடிஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த இதுல ஷீட்ல பபிள் பண்ணுறது, அதை ஸ்கேன் பண்ணி இருக்கிறது, அதுதான் இப்போ வந்து நீட்ல இன்னமும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஆர்எஸ் ஒரு அளவு பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ஓஆர்எஸ்ல மெயின் என்னன்னா, நம்ம கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணணும், அது எல்லா இடத்துக்கும் அனுப்பணும், அவங்களுக்கு அந்த ஓஆர்எஸ் ஷீட் இருக்கணும், அதை கலெக்ட் பண்ணணும், திருப்பி அதை ஸ்கேன் பண்ணி பண்ணுறது. பட் ஆனால் ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒரு குறுகிய காலம் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும்னா இந்த ஓஆர்எஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. அதுலேயே நிறைய டெக்னாலஜிஸ் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த ஆப்டிக்கல் லைட்டை வச்சு ஸ்கேன் பண்ணுறதை விட இமேஜ் ப்ராசஸிங், அது இமேஜை வச்சு ஸ்கேன் பண்ணுறது, இது மாதிரி பல டெக்னாலஜிஸ் பண்ணி அந்த காலத்தில் அதை ரொம்ப பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல மெயினா என்னன்னா, நம்மளால ஒரு வருஷத்துல ஒரு செஷன்ல 3 லட்சம் குழந்தைகளுக்கு பண்ணலாம் ஒரு செஷன்ல மேக்சிமம். அதனால இப்ப ஜேஇ மெயின்ல ஒரு 1.15 லட்சம் பேர் பண்றாங்கன்னா 5 செஷனா பிரிக்கிறோம். 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் எழுதினா ஒரு 10-15 செஷன் நடத்துறோம். இப்ப நீட்டை பொறுத்தவரையில் ஒரு செஷன்ல நீட்டை ஃபுல்லா முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நாங்க எவாலுவேட் பண்ணுங்கிறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் யாரோ அது சொல்லியிருந்தாங்க. ஒரே இதுல 22 லட்சம் பேரை பண்ணணும்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நாட் பாசிபிள். நம்மளால செய்ய முடியாது ஒன்லி த ஓஆர்எஸ் பேஸ்ட் டெஸ்ட். அதுதான் இப்ப அந்த என்டிஏ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டெக்னாலஜி வைஸ் நம்ம ஒரு காலகட்டத்திலேருந்து ஒரு கடந்த 40 வருஷமா ஒரு சைடும் நாங்க இம்ப்ரூவ் பண்ணி டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கண்ட்ரி மாதிரி எந்த கண்ட்ரியிலுமே இவ்வளவு விரிவா ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கல. பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேபி 10th இருக்கலாம், 12th இருக்கலாம், எல்லாமே இந்த அளவு விரிவா எந்த கண்ட்ரியிலையும் நடக்கல. ஏன்னா நமக்கு அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு. நோ, நீட் பொறுத்தவரையில் 2024 ஒரு லீக் நடந்தது. அந்த லீக் நடந்தது எப்பனா, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாதான் என் பதிலும் உங்களுக்கு சரியா இருக்கும். 2024 நீட் நடந்த போது
அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி ஒரு ஊர்லயும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல கொண்டு வைப்பாங்க. அங்கேருந்து அவங்க வந்து எக்ஸாம் சென்டருக்கு முதல் நாள் சாயங்காலம் எடுத்துன்னு போவாங்க. அங்க எக்ஸாம் சென்டர் அதை போற வழியிலயோ எக்ஸாம் சென்டர்லயோ பொட்டியை திறந்து எடுத்திருக்கதா அப்ப அந்த காலத்துல சிபிஐ நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இதுல பெனிஃபிட் ஆனவங்க 40-50 பேர் தான், அத்தனை பேரையும் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு தீவிர இது பண்ணி அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க, நீட் திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இதுல நமக்கு லீக் ஆயிருக்கு. அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்சில் வந்தது. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருந்தாரு. கிட்டத்தட்ட 3 நாள் அதை விசாரிச்சாங்க. 3 நாள் விசாரிச்சு சிபிஐயோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமும் கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்ப கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில இது வந்து ஒரு லீக் ஆனது கரெக்ட், ஆனா கண்டெய்ன்டா லீக் ஆயிருக்கு, அதனால அது யாருக்கெல்லாம் அது பெனிஃபிஷரி அவங்க எல்லாம் பிடிச்சாச்சு, அதனால எக்ஸாமினேஷன் காம்ப்ரமைஸ் ஆகல, அதனால நம்ம வந்து ரீடெஸ்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. அது முடிஞ்சோன்னா அப்ப இமீடியட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல அப்ப இந்த மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்ஜி அவரோட இதுல வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. இல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன், அவரை சேர்பர்சனா போட்டு நிறைய எமினன்ட் ப்ரொஃபசர்ஸ் வச்சு அந்த நீட் 2024 இதை ஸ்டடி பண்ணி என்ன ரீஃபார்ம்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 250+ ரீஃபார்ம்ஸ், அது நிறைய பப்ளிக் கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க இருந்த ஒரு கமிட்டி மெம்பர் சொன்ன மட்டும் கிட்டத்தட்ட 40,000-50,000 பப்ளிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி ஒரு 250+ அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. டு பி ஃப்ராங்க், என்டிஏ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2026 மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம்ல லீக், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து என்டிஏல இருந்து வெளியில போயிட்டு அது அப்புறம் அது பிரிண்ட் ஆகி அது பாக்ஸ்ல போய் அது அப்புறம் எல்லா சென்டருக்கும் போய் எல்லா சென்டர்லயும் சீல திறந்து அதுல இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கேண்டிடேட்டோட கையில போற வரையில் அந்த ப்ராசஸ்ல எந்த விதமான லீக்கும் நடக்கல. லீக் நடந்தது அன்பார்ச்சுனேட்லி, ரொம்ப சர்ப்ரைசிங்லி, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த என்டிஏல இருந்து அங்க கொஸ்டின் பேப்பர் செட்டரை அவங்களே இதை லீக் பண்ணிருக்காங்க. நீங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண அப்புறம் நீங்க என்கிரிப்ஷன் போடலாம், டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாம் பண்ணலாம். பட் கொஸ்டின் பேப்பர் செட்டரே அதை லீக் பண்ணா, அதாவது எல்லா ஆபரேஷனுக்குமே எல்லா பெரிய ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், ஒரு எலெக்ஷன் நடத்துறோம், எல்லாத்துக்குமே ரூட் ஆஃப் ட்ரஸ்ட்னு இருக்கு. சில பேரை நம்ம நம்பணும், அவங்க நம்பகத்தன்மையா இருக்கணும். எக்ஸாமை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டருங்கிற ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். நம்ம மாதா பிதா குரு தெய்வம் சொல்றோம், அந்த குருவை வந்து நம்ம ஒரு பெரிய பெடஸ்டல்ல வச்சிருக்கோம். டீச்சிங்கிறது ஒரு ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் வச்சிருக்கோம். பட் துரதிருஷ்டவசமாக இந்த தடவை என்ன இருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் அதை லீக் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ரூட் ஆஃப் ட்ரஸ்ட் போயிடுச்சு அந்த அதனால எல்லாமே அந்த மே 3ஆம் தேதி நடந்த பரீட்சையை கேன்சல் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த மொமெண்ட் இது தெரிஞ்சோன்னா மினிஸ்ட்ரி அதை கேன்சல் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணாங்க. 2வது ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு அளவு இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த செட்டர் அதெல்லாம் நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி திருப்பியும் இன்னொரு தடவை ரீவர்க் பண்ணி 2வது நீட், அதாவது ஜூன் மாசம் நடந்த நீட்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம கிளீனா அது நடந்து அது ரெக்கவர் ஆகி அந்த சிஸ்டம் வேலை செஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் நிறைய குழந்தைகளுக்கு ரொம்ப மன கஷ்டங்கள் நிறைய இது நடந்திருக்கு. ஆனா அதுல இருந்து வந்து இந்த 2வது நீட் நடந்திருக்கு. இப்ப எங்க கமிட்டி பொறுத்தவரை நானும் கமிட்டி மீட் பண்ணல, நான் பேசுறதுலாம் என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் தான். ஏன்னா கமிட்டி இன்னும் நாங்க இன்னும் மீட் பண்ணல, இன்னும் எப்போ ஆனா ஷார்ட்லி மீட் பண்ணுவோம். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பரீட்சையில இந்த டெக்னாலஜி வச்சு கொஸ்டின் பேப்பரை எப்படி ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளால ட்ரஸ்ட் எப்படி பண்ணுறது, அதுல யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ்டா இருந்துட்டாலும் இம்பாக்ட் குறையாம இருக்கிறதுக்கு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம், இது ஒரு பார்ட். அடுத்த சைடு வந்து இன்விஜிலேட்டர்ஸ்.
நீங்க பல இன்ஸ்டிடியூஷன்ல போய் நம்ம போடுறோம், அங்க இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இன்விஜிலேட்டர்ஸ் வந்து அங்க இருக்கிற கேண்டிடேட் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடும். அதனாலதான் இப்ப இந்த அந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேர்ல ஒவ்வொரு ரூம்லயும் கேமரா, அந்த கேமரா எல்லாம் இன்டகிரேட் பண்ணி இன்டர்நெட்ல ஃபீடு கொடுத்து கண்ட்ரோல் ரூம் போட்டோம். இப்போ தமிழ்நாடோட கண்ட்ரோல் ரூம், தமிழ்நாடோட ஒரு ஜோனோட கண்ட்ரோல் ரூம் இந்த ரூம்லயே நடந்தது. இது மாதிரி 7-8 டிவி போட்டு ஒரு டிவிலையும் நம்ம ஒவ்வொரு ரூமையும் போட்டு அதுல யாராவது பேசுறாளா பார்த்து எல்லாம் பண்ணிடணும். இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் ஏஐ கொஞ்சம் ஆட் பண்ணி ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏன்னா எல்லாருமே அந்த ஸ்கிரீனே பார்த்துருந்தா சிலதை மிஸ் பண்ணிடலாம். மேல பாக்கிறதுக்கு கீழே இன்னொரு ஸ்கிரீன்ல ஏதாவது ஆயிருக்கலாம், அதுல யாராவது பேசுறாங்களா, அது மாதிரி ஈவெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரலாம். இப்ப ஏஐல அது பண்ணிட்டு இது மாதிரி இந்த பர்டிகுலர் கேமரால இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த சென்டர்ல இந்த ரூம்ல இது மாதிரி 2 பேர் பேசுறாங்க பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏஐ நமக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி சில டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வரலாம். இன்விஜிலேஷன் சைட்ல எந்த விதமான ஃப்ராடும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப் இன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. பட் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணலாம். அதில் இப்போ ஏஐ கொஸ்டின் செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னும் நிறைய பதில். என்ன ஏஐ செட் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அதுக்கு தேவை, ஹியூமன் செக் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இது நீட்ல வந்து 13 லாங்குவேஜ்ல இருக்கு, அந்த லாங்குவேஜஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு அதுவுமே ஆள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 40-50 பேர் இதுல தேவைப்படும். எல்லாரும் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிறது எப்படி, அதுல யாராவது ஒருத்தர் ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லைன்னா அது அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அதோட இம்பாக்டை குறைக்கிறது எப்படி, இது மாதிரியான சில டெலிபரேஷன்ஸும் இந்த கமிட்டியில வருங்கிறத எதிர்பார்க்கிறேன். குறிப்பா இப்ப இது இந்த அடுத்த எக்ஸாமினேஷன் இப்ப நமக்கு ஜேஇ மெயின்ஸ்ல இப்ப டிசம்பர்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு இந்த டிசம்பருக்குள்ள நம்ம ஒரு சில ஷார்ட் டேர்ம் ரிஃபார்ம்ஸ், மிடில் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறது என்னோட எதிர்பார்ப்பு. குறிப்பா இந்த கமிட்டியில பார்த்தீங்கன்னா நந்தன் நிலக்கேனி சார் ரொம்ப இன்ஃபோசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார், பெரிய கம்பெனி, டிஜிட்டல் டெக்னாலஜி பத்தி நிறைய பண்ண கம்பெனி. அதுக்கப்புறம் ஆதார் லார்ஜ் ஸ்கேல் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கார். அதனால அவரோட எக்ஸ்பர்டைஸ், அவரோட கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி தப்பன் சார் இருக்கார், அவர் வந்து ஐபி டைரக்டர். ஒரு ப்ராசஸ் போட்டால் எங்க ப்ராப்ளம் வருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகலாம் அப்படிங்கிறது அவரோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருந்தது அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீனா சார் இருக்கார், அவரும் பெரிய லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட். அப்புறம் பழைய செக்ரட்டரி ஃப்ரம் ஹையர் எஜுகேஷன் அவங்க இருக்காங்க, அவங்க வந்து தே ஹேவ் அ வெரி கவர்மெண்ட் வியூல என்ன கொடுக்கணும். அப்புறம் இஸ்ரோ சேர்மன் சோம்நாத் சார் இருக்கார். நான் என்னால எவ்வளவு முடிஞ்சிடும் இந்த ஜேஇ பற்றி தெரிஞ்சது, எங்க எக்ஸாம்ஸை பற்றி தெரிஞ்சது, இந்த ப்ராசஸ் ஒரு இத்தனை நாள் நடந்தது ஃபுல்லா எடுத்து இதுல என்னெல்லாம் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட்டை கொடுப்போங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. ஆன்லைன்ல கொண்டு வரதுக்கு அதான் நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி 10 செஷன் நடத்தணும். 22 லட்சம் பேருக்கு நான் நடத்தணும்னா 3 லட்சம் ஒரு செஷன் போட்டோம்னா 8ல இருந்து 10 செஷன் நடத்தணும். 10 செஷன் நடத்திட்டு ஏதாவது ஒரு செஷன்ல ஏதாவது ஃபெயிலியர் இருந்தா ஒரு செஷன் பஃபர் செஷன்ஸ் 2 வச்சுக்கணும். 10 செஷன் நடத்துறதுல ஒரே சேலஞ்ச், இன்னைக்கு 10 செஷன் நடத்திடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா எத்தனையோ எக்ஸாம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப என்பிடெல் ஸ்வயம் மாசத்துக்கு 4 எக்ஸாம் போயிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 1.4 மில்லியன் பீப்புள் ஸ்வயம் எழுதிட்டு இருக்காங்க. அதனால அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பட் 10-11 கொஸ்டின் பேப்பர் இப்ப செட் பண்ணும். அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் நார்மலைசேஷன் பண்ணும். அதாவது ஒன்னு டஃபா இருக்கும், ஒன்னு ஈஸியா இருக்கும், அதை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ் பண்ணறதுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-6 வருஷமா இப்ப ஜேஇ மெயின்ஸ்ல நார்மலைசேஷன் தான் பண்ணிருக்கோம். அவங்களும் 10 செஷன் நடத்துறாங்க 2 டைம். அதனால அந்த நார்மலைசேஷன் பண்ணி ரேங்க் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இதுல அதுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய இது பண்ணிருக்காங்க. அதனால நார்மலைசேஷன் இப்ப இட் இஸ் குவைட், அது நல்லா ரீஃபார்ம் ஆகி நல்லாவே இருக்கு. ஸோ இதை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்கா பண்ணணும்னா அடுத்த தடவைக்கு 1 இப்ப இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சே பண்ணணும்னா 8-10 செஷன் பண்ணணும். இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, இந்த 3 லட்சத்தை 8 லட்சமா பண்ணோம்னா 3 செஷன்ல முடிக்கலாம், 4 செஷன்ல முடிக்கலாம், 10க்கு பதிலாக 4 செஷன்ல முடிக்கலாம். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது.
சவுத் கொரியால வந்து இதே மாதிரி தேர்வுகளை நடத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறையெல்லாம் பாராட்டத்தக்க விதமா இருக்கு. குறிப்பா கம்ப்யூட்டரைஸ்டா எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அது ரொம்ப நம்புறதாவும் சொல்றாங்க. அந்த முறையை இங்க இந்தியால நீட் தேர்வு நடத்துறதுக்கு கொண்டு வரப்படுறதாவும் தகவல் இருக்கு. சோ என்னோட கேள்வி, இது டெக்னாலஜியை பிலீவ் பண்ணி மட்டுமே இது அத்தனையுமே அமைஞ்சிரும்ன்றது ஒரு இருக்கா? இப்ப அதுல ஒரு பயமும் இருக்கிற எல்லாருக்குமே. அதான் எல்லாமே சவுத் கொரியாலயுமே கொஸ்டின் பேப்பர் செட்டர் பேப்பரை லீக் பண்ணிட்டாருன்னா சவுத் கொரியா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. கொஸ்டின் பேப்பர் செட்டரே கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டா அதுதான் நான் என்ன சொல்றது என்னன்னா அடிமட்டத்துல அடிவயத்துல கை வச்சதுதான். என்ன வேணா நம்ம அதுக்கப்புறம் டெக்னாலஜி எல்லாம் போடலாம். நல்லாவே நடந்திருக்கு. இப்ப இந்த வருஷம் ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ மெயின்ஸ், கேட் எல்லா பரீட்சையும் நம்ம நடத்திருக்கோம். அதுல ஒன்றும் பெருசா எந்த விதமான ஒரு பெரிய பாதகமும் ஒன்றும் இல்ல. பட் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? இதுதான் இப்ப இது இந்த ஹோல் 2026 May 3 நீட்ல ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பர் செட்டர் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. அதுதான் இப்போ கொஸ்டின். இதை நம்ம பார்ப்போம். அஃப்கோர்ஸ் சவுத் கொரியா பல கண்ட்ரீஸ்ல பண்ணதெல்லாம் பார்க்க போறோம். பட் இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ரிமைன்ஸ் அட் எ டிஃபரண்ட் ஸ்பாட். அவங்களோட மெத்தடே ஒரு நாள் முழுக்க அந்த தேர்வு நடக்கும்ன்றாங்க. 8 மணி நேரம் அந்த எக்ஸாம் நடக்கும். இப்ப நம்மளும் 3 மணி நேரம் அமையுமா அப்படின்றதா? 3 மணி நேரம் இப்ப நம்ம நடத்துறோம். நம்ம ப்ராசஸ் நடத்துறோம். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, அவங்களோட ப்ராசஸ் இருக்கு, அது ஒரு பக்கம் பாக்குறோம். அது ஒரு இன்ஸ்டன்ஸ். பட் கொஸ்டின் பேப்பரை ஜெனரேட் பண்றவங்களை எப்படி ட்ரஸ்டா கொண்டு வருது? ஸோ த ப்ராப்ளம் ரிமைன்ஸ் டிஃபரெண்ட். எதுனா ஏன் நீட் 2026 ப்ராப்ளம் வந்ததுங்கிறதுக்கு த திங் ரிமைன்ஸ் டிஃபரெண்ட். த ரீசன் இஸ் டிஃபரெண்ட். இப்ப அதான் நான் என்ன சொல்றேன்னா டெக்னாலஜி நிறைய அடாப்ட் பண்ணிட்டு வரோம். டெக்னாலஜி இல்லாம இல்ல. கையில எழுதி கரெக்ட் பண்ணதுல இருந்து ORS கொண்டு வந்தோம். ORSல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்தோம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லயுமே இப்ப வந்து ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சிஸ்டம் ஹேங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் இப்ப திடீர்னு மைக் வேலை செய்யாம இருக்கலாம். நீங்களே எத்தனையோ தடவை 10 பேர் கேமரா சரியா ரெக்கார்ட் பண்ணாம இருக்கலாம், வால்யூம் இல்லாம வந்திருக்கலாம். ஏதோ நிறைய நீங்களே எலக்ட்ரானிக் ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தாலும் இந்த சிஸ்டம் ஹேங் ஆச்சுன்னா உடனே அந்த டைமை கேப்சர் பண்ணி அந்த சர்வர் வச்சுட்டு அடுத்த சிஸ்டம் போறதே ஒரு 10 நிமிஷம் இவங்களுக்கு அந்த 10 நிமிஷம் ஜாஸ்தி அதுவே கொடுக்கும். இது மாதிரிலாம் ரோபஸ்டா சிஸ்டம் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு இந்தியன் கான்டெஸ்டுக்கு நமக்கு சிஸ்டம் ஃபெயில் ஆகலாம், திடீர்னு பவர் போகலாம், ஜெனரேட்டர் வேலை செய்யாம இருக்கலாம். இது மாதிரி பல கோணங்கள்ல நம்ம ட்ரை பண்ணி அதை நம்ம சிஸ்டம் பர்ஃபெக்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 8 வருஷமா பண்ணிருக்கோம். டெக்னாலஜி அடாப்ஷன் நம்ம பண்ணாம இல்லை, நிறைய பண்ணிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேனே மானிட்டரிங் த இன்விஜிலேட்டர்ஸ். எத்தனையோ 3 லட்சம் கேமரா, சரி 3000 கேமரா இருக்கு. ஒவ்வொரு கேமராவையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு கேமராவுக்கு நம்ம ஏஐ போட்டு ஏதாவது ஒரு கேமரால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஒண்டி டக்குன்னு எடுத்து சொல்றது. இது மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். அதே மாதிரி இப்ப டிரான்ஸ்லேஷன்லயும் ரொம்ப உட்காந்து டிரான்ஸ்லேட்ட ஹியூமனை டெவலப் பண்ணாம டிரான்ஸ்லேஷன் ஓரளவு பண்ணிட்டு ஸ்பெல் செக் பண்ணி பண்ணலாம். இது மாதிரிலாம் சில நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வரலாம். ஏன் கொஸ்டின் பேப்பர் ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படிங்கறது அடுத்த லெவல், அதை யோசிக்கலாம். அது ஒரு ஒரு அளவு. அதாவது என்னன்னா இப்ப இது பாலிசி மாதிரி தான். பாலிசி கொடுக்கறோம், அதுல டிஃபரெண்ட் பீப்புள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது டிஃபரெண்ட் வேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பட் இதெல்லாம் நல்லதுங்கிறது ஒரு டாக்குமெண்ட் வேணும் நமக்கு. இதெல்லாம் நன்மைகள், இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசி டாக்குமெண்ட், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இல்ல சிபிஎஸ்இல இப்ப என்னன்னா அடுத்த ரீவேல்யூவேஷன் பண்ணறதுக்கு, அதாவது எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சாங்க அவங்க. அப்கோர்ஸ் அல்ல சிலர் முதல் தடவை பண்ணத்தே வெப்சைட் சரியா வேலை செய்யல, அது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அடுத்த டைம் அவங்க அப்புறம் அந்த வெப்சைட்லாம் சரி செய்து அது ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்தது. அடுத்த டைம் அவங்க ரீவேல்யூவேஷன் போட்ட போது கிட்டத்தட்ட 1,70,70,000 பேர் அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அத்தனை பேருக்கும் ரீவேல்யூவேஷன் பண்ணி அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வரல.
குறிப்பா சிபிஎஸ்இ பொறுத்தவரையில் என்னோட அபிப்பிராயத்தை சொல்றேன். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டாங்க எல்லா ஆன்சர் ஸ்கிரிப்டும். ஸ்கேன் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் யார் வேணா எந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வேணா கரெக்ட் பண்ணலாம். அதனால இந்த ரீஜனல் பயஸ் இல்லாம போயிடுது. ஸோ உங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட் யாருக்கு வேணா போகலாம், யாரும் இது பண்ணலாம். அப்புறம் கேண்டிடேட்ஸ் கேட்டோன்னா அவங்களோட இமீடியட்டா தே ஆர் ஏபிள் டு கிவ் தி டிஜிட்டல் காப்பி ஆஃப் த ஸ்கேன்ஸ். அப்புறம் கிட்ட 700 ரூபா முன்னாடி இருந்தது போன தடவை, அதுக்கு முன்னாடி வருஷம் அதை 100 ரூபாய்க்கு கூட கொண்டு வந்திருக்காங்க. தே ஆர் ட்ரைங் டு பிரிங் இட் ஆல்சோ டவுன். ஸோ பட் ஆனா அந்த ஹோல் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். வர காலத்துல அவங்க பண்ணிடுவாங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. தேசிய தேர்வுகள் முகமையில இருக்கக்கூடியவர்கள் பல்துறையை சேர்ந்தவர்களா இருக்கிறதுனாலதான் இது போன்ற ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அதனால இந்த மாதிரி எக்ஸாம் சம்பந்தமான விஷயத்துக்கு என்டிஏல குறிப்பா செப்பரேட்டா ஒரு குழு இது மட்டுமே போக்கஸ் பண்ற மாதிரி வருஷம் முழுக்க இருக்கணும்ன்ற மாதிரி ஒருத்தங்களை நியமிக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையும் வெளியில இருந்து வந்திருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் தடுக்கிறதுக்காக அதை சீர்திருத்தக்கூடிய விதத்துல உங்களுடைய குழுவும் வந்து உருவாயிருக்கு. சோ அந்த என்டிஏ அது மாற்றப்படுறதுன்றது உங்க கையில இல்லாட்டியும் நீங்க அந்த நம்பிக்கை உருவாக்கிங்கன்றது மக்களுக்கு இருக்கு. அது எப்படி அந்த நம்பிக்கை உருவாக்கிங்களா? இல்ல நிச்சயமா. அதாவது இந்த தடவை அதனாலதான் நான் இப்ப நமக்கு என்ன இப்ப இந்த வருஷம் நீட்டு தான் இப்ப நம்பிக்கைக்கு பெரிய கேடா வந்திருக்கு இல்லையா? ஜேஇல யாருக்கும் ஒன்றும் பெரிய கொஸ்டின் இல்ல, ஜே அட்வான்ஸ்ல இல்ல, நீட் எக்ஸாமினேஷன்ல ஒன்று இது வந்திருக்கு. நீட் எக்ஸாமினேஷன்ல என்ன ஆயிருக்குன்னு நமக்கு வெளியில தெரிஞ்ச வரையில் உள்ளத்தை நான் நல்லா சம்மரைஸ் பண்ணேன். நிச்சயமாக இந்த குழு வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரோபஸ்ட் லீக் ப்ரூஃப் எக்ஸாமினேஷன் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நிச்சயமா நாங்க பரிந்துரை பண்ணுவோம். குறிப்பா இன்னைக்கு வந்து ஒரு பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ் ஆகிட்டு அவங்க இந்த மேக்கர் செக்கர் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து டிரான்சாக்சன் இது பண்ணணும், இன்னொருத்தர் செக் பண்ணணும். அது மாதிரி ஒரு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய அக்கௌண்டபிலிட்டி நம்ம போடணும். யார் யாருக்கு என்னென்ன அக்கௌண்டபிலிட்டி அதை அசைன் பண்ணி யார் யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஒருத்தர் இந்த காரியம் பண்ணாருன்னா அடுத்த காரியத்துக்கு அவங்க அதை செக் பண்ணறது யாரு. இது மாதிரியான சில ஃப்ரேம் ஒர்க் லெவல் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுப்போம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே டெஸ்ட்டுக்காக தான் பண்ணினோம். அதுல வந்து இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனியா குழு, அதுதான் இப்ப சொல்றோம். ஒரு நீட்டுக்குன்னு தனியா, ஜேஇ மெயின்ஸுக்குன்னு தனியா, கியூட் அது மாதிரி இருக்கிற எக்ஸாமினேஷனுக்கு தனித்தனியா குழு பண்ணுறதும் ஒன் ஆஃப் த சஜஷன்ஸாக நம்ம எடுத்துவோம். நிச்சயமா பப்ளிக் சஜஷன்ஸும் கேட்போங்கிறது தான் எங்களோட அதுதான். அது ஆக்ட் போட போறாங்க. ஸோ இப்ப நம்ம சொல்ற இதுல இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் சரியா வரலன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்ங்கிறது இதுல அது வந்து தனியா ஆக்ட், கவர்மெண்டோட ஆக்டும் இதுல இருக்கும் அப்படிங்கறது நம்புறோம். தேங்க்யூ.